போஜன பலி. அதிகாரம் 2. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக. அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. இந்த அதிகாரத்தில் போஜன பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் முதலாக போஜன பலி செலுத்தப்பட்டதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காயீன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4:3. கர்த்தரிடத்தில் தான் வைத்திருக்கிற பக்தியை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவும் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்துகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு போஜன பலியை பற்றிய பிரமாணத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் சாதாரண ஏழைகளாய் இருக்கிறவர்கள் போஜன பலியை செலுத்துகிறார்கள். இவர்களால் காளை, வெள்ளாட்டுக்கடா போன்ற மிருகங்களை சர்வாங்க தகன பலியாக செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு இவர்களிடத்தில் பொருளாதார வசதி இருக்காது. இஸ்ரவேல் ஜனத்தாரில் சாதாரண ஏழைகளாக இருக்கிறவர்கள் தங்கள் அன்றாட போஜனத்திற்காக அப்பம் புசிக்கிறார்கள். இவை மெல்லிய மாவினாலும் எண்ணெயினாலும் செய்யப்பட்டவை. தாங்கள் அன்றாடம் புசிக்கிற அப்பங்களை இவர்கள் கர்த்தருக்கு போஜன பலியாக செலுத்துகிறார்கள். கர்த்தரும் இவர்கள் செலுத்துகிற போஜன பலியை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தங்களுக்கு போஜனம் கொடுத்து தங்களை பராமரிக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனத்தார் நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்கள். தங்களுடைய போஜனத்திற்கு தாங்கள் கர்த்தரையே நம்பி இருப்பதையும் இதன் மூலமாக உறுதி பண்ணுகிறார்கள். தங்களுக்கு தேவையான அன்றாட போஜனத்தை கர்த்தர் தாமே தமது கிருபையினாலே தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு போஜனம் கொடுக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் அந்த போஜனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கிறார்கள். அதே வேளையில் புசிப்பதற்கு அப்பம் இல்லாமல் பசியோடு இருக்கும் தரித்திரரை நினைவு கூர்ந்து தங்களிடத்தில் உள்ள போஜனத்தை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தாம் பட்ட கடனை திருப்பிச் செலுத்துவார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்தும் போது கர்த்தர் அவர்களுடைய பலியை அங்கீகரிக்கிறார். தமக்கு செலுத்தப்படும் போஜன பலியானது எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். கானான் தேசத்தில் மெல்லிய மாவும் எண்ணெயும் தாராளமாய் கிடைக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும்
திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். உபாகமம் 8:7-9 வரை. கர்த்தருக்கு போஜன பலியாக காணிக்கையை செலுத்துகிறவர் அதை மெல்லிய மாவாக செலுத்த வேண்டும். அந்த மாவின் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட வேண்டும். கர்த்தர் இந்த வசன பகுதியில் 4 விதமான போஜன பலிகளை பற்றி சொல்லுகிறார். அவையாவன: அடுப்பில் சுடப்படாத மெல்லிய மாவு, அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. காணிக்கையாக செலுத்தப்படும் போஜன பலியானது எவ்வாறு செலுத்தப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: போஜன பலியாகிய காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் குறியாக தகனிக்க, அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். போஜன பலி மிருக ஜீவன்களின் மாம்சத்தை குறிக்காது. அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போடப்பட்டிருக்கும். ஞாபக குறியாக போஜன பலியின் ஒரு பகுதி தகனிக்கப்படும். மீதியாய் இருப்பது ஆசாரியருடைய ஊழியங்களுக்காக அவர்களை சேரும். மெல்லிய மாவு என்பது கோதுமை மாவை குறிக்கிறது. கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் போஜன பலிகளை பற்றிய விவரம் வருமாறு: மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம், புளிப்பில்லாத அதிரசம், புளிப்பில்லாத அடை, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அடை, விளைச்சலின் முதற்கனி. கர்த்தருக்கு செலுத்தப்படும் போஜன பலியானது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டதாகவும் தட்டையான சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டதாகவும் அல்லது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டதாகவும் இருக்கலாம். கர்த்தர் வெவ்வேறு விதமான போஜன பலிகளை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இஸ்ரவேல் புத்திரர் குறைந்த செலவில் கர்த்தருக்கு போஜன பலியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த பலியை செலுத்தும் போதும் கர்த்தர் சொன்ன பிரகாரம் இதை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு போஜன பலியாக காணிக்கையை செலுத்துமாறு கொண்டு வருகிறவனே அதை ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆசாரியன் அந்த போஜன பலியை பலிபீடத் தண்டையில் கொண்டு வர வேண்டும். அந்த போஜன பலியில் இருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. போஜன பலிகள் எல்லாம் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அது அவர்களுடைய ஊழியத்திற்கு காணிக்கையாகும். போஜன பலியில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக தகனிக்க வேண்டும். போஜன பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி என்று அழைக்கப்படுகிறது. மிருக ஜீவன்களின் பலிகளில் சிலவும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகளாகும். இஸ்ரவேல் புத்திரர் செலுத்துகிற போஜன பலியில் ஒரு பகுதி பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படுகிறது. ஆசாரியரே இந்த போஜன பலியை தகனிக்கிறார். இது ஞாபக குறியாக தகனிக்கப்படுகிறது. கர்த்தர் தங்களுக்கு போஜனம் கொடுத்து தங்களை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வரும் போஜன பலியின் ஒரு பகுதி கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியருக்கும் போஜனம் கிடைக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வரும் போஜன பலியில் ஒரு பகுதி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக பலிபீடத்திலே தகனிக்கப்படுகிறது.
அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் பரிசுத்தம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. பஞ்சாகமத்தில் உள்ள மற்ற 4 புஸ்தகங்களில் மோசே பரிசுத்தம் என்னும் வார்த்தையை 187 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். இது நபர்களையும் பொருட்களையும் குறிக்கும். பரிசுத்த பயன்பாட்டிற்காக வேறு பிரிக்கப்பட்டிருப்பவை பரிசுத்தமானவையாகும். பரிசுத்தத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று பரிசுத்தம், மற்றொன்று மகா பரிசுத்தம். ஆசாரியர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் பரிசுத்தமானதையும் மகா பரிசுத்தமானதையும் புசிக்கலாம். மகா பரிசுத்தமானது என்பது அக்னியினால் தகனிக்கப்பட்ட பலிகளை குறிக்கும். இவற்றின் ஒரு பகுதி ஞாபக குறியாக அக்னியினால் தகனிக்கப்படும். ஆராதனையிலும் பலி செலுத்துவதிலும் தேவனுக்காக செலுத்தப்படுவது படைப்பு எனப்படுகிறது. கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரையும் கர்த்தர் போஷிக்கிறார். தமக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியரின் நன்மைகளை கர்த்தர் விசாரிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மகா பரிசுத்தமான காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் மகா பரிசுத்தமான காரியங்களாகும். அவற்றின் விவரம் வருமாறு: மகா பரிசுத்த ஸ்தலம், வெண்கல பலிபீடம், பொன் பலிபீடம், ஆசரிப்பு கூடாரமும் அதன் பணிமுட்டுகளும் பாத்திரங்களும், தூப வர்க்கம் அல்லது சுகந்த வாசனை, எல்லா போஜன பலிகளும் அதன் ஒரு பகுதி அக்னியினால் தகனிக்கப்படும், பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகள், சமூக தப்பம், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா பொருட்களும். பரிசுத்த வேதாகமத்தில் மகா பரிசுத்தமான நபர்களை பற்றியும் மேலும் சில காரியங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் மகா பரிசுத்தமானவை. அவற்றின் விவரம் வருமாறு: பரிசுத்த பூமி, சபை கூடுதல், தேவனுடைய வாசஸ்தலம், ஓய்வு நாள், தேசம், மனுஷர், ஆசரிப்பு கூடார ஸ்தலம், வஸ்திரங்கள், பொருட்கள், வரங்கள், கிரீடம், பலிகள், அபிஷேக தைலம், தூப வர்க்கம், பரிசுத்த ஸ்தலம், தேவன், முதற்கனிகள், தேவனுடைய நாமம், ஆசாரியர்கள், போஜன பலிகள், தசம பாகங்கள், தண்ணீர், நசரேயர், அசைவாட்டப்படும் பலிகள், தலையீற்று, ஏறெடுக்கப்படும் பலிகள், கருவிகள், பாளையம்.